ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு மேட்ரிக்ஸை எப்படி டயகனலைஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொஸ்டின் பாருங்கள். டெஸ்ட் தி மேட்ரிக்ஸ் A equal to 1 3 3 1 which is belongs to M suffix 2 2 R. இந்த M suffix 2 2 R அப்படின்னாக்க set of all 2 by 2 matrices. அந்த செட்டில் உள்ள ஒரு எலிமெண்ட் தான் இந்த 2 by 2 மேட்ரிக்ஸ். ஸோ இந்த மேட்ரிக்ஸை டயகனலைஸ் பண்ண முடியுமான்னு ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். இஃப் A is diagonalizable, find an invertible matrix Q and a diagonal matrix D such that Q inverse AQ equal to D. That is, இங்கே வந்துட்டு நம்ம ரெண்டு பார்ட்டாக ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு கொடுத்துருக்கக்கூடிய அந்த மேட்ரிக்ஸ் டயகனலைஸ் பண்ண முடியுமா இல்லையான்னு டெஸ்ட் பண்ண போகிறோம். செகண்டாக வந்துட்டு அந்த மேட்ரிக்ஸை டயகனலைஸ் பண்ண முடியும் அப்படின்னாக்க அந்த டயகனல் மேட்ரிக்ஸ் Dயை இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். Q inverse A into Q. இதில் இந்த Q அப்படிங்கிறது இன்வெர்டிபிள் மேட்ரிக்ஸ். இந்த இன்வெர்டிபிள் மேட்ரிக்ஸ்னால் வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் வந்துட்டு கொடுத்துருக்கக்கூடிய அந்த மேட்ரிக்ஸோட ஐஜன் வெக்டார்ஸ் எல்லாம் கண்டுபிடிப்பீங்க பார்த்தீங்களா? அந்த ஐஜன் வெக்டார்ஸில் உள்ள எலிமெண்ட்ஸ் தான் இந்த Q மேட்ரிக்ஸோட காலம் எலிமெண்ட்டாக இருக்கும். அண்ட் அந்த ஐஜன் வெக்டார்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக இண்டிபெண்ட்டாகவும் இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த Q மேட்ரிக்ஸோட இன்வர்ஸை கண்டுபிடிச்சிட்டு இந்த மூணு மேட்ரிக்ஸையும் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டயகோனல் மேட்ரிக்ஸ் கிடைக்கும். அண்ட் அந்த டயகோனல் மேட்ரிக்ஸோட மெயின் டயகோனல் எலிமெண்ட்ஸ் கண்டிப்பாக கொடுத்துருக்குற அந்த மேட்ரிக்ஸோட ஐஜன் வேல்யூஸாக தான் இருக்கும். ரிமைனிங் பிளேசஸில் வேல்யூஸ் எல்லாம் 0வாக இருக்கும். இவ்வளோ தான் நம்ம செய்ய போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த மேட்ரிக்ஸை நம்மளால் டயகனலைஸ் பண்ண முடியுமா முடியாதான்னு டெஸ்ட் பண்ணலாம். இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெண்டு கண்டிஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னதுன்னா, நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய அந்த மேட்ரிக்ஸோட ஐஜன் வேல்யூஸ் லாம்டா எல்லாம் கண்டுபிடிப்பீங்க பார்த்தீங்களா? அந்த லாம்டா வேல்யூஸ் எல்லாம் ரியல் நம்பர்ஸாக இருக்குதான்னு செக் பண்ணால் போதும். ஆக்சுவலி இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன வரோம்னாக்கா, அந்த கேரக்டரிஸ்டிக் பாலினாமியலை நம்மளால் ரியல் வேல்யூஸ்க்கு ஃபேக்டர்ஸாக எழுத முடியுமா அதை தான் டெஸ்ட் பண்ணுவோம். அப்படின்னா என்ன மீனிங்னா, ஆப்வியஸ்லி அந்த ஐஜன் வேல்யூஸ் எல்லாம் ரியல் நம்பர்ஸாக இருந்தாலே ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடும். செகண்ட் கண்டிஷனில் நம்ம என்ன செக் பண்ணுவோம்னாக்க, நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்ச அந்த லாம்டாவோட வேல்யூஸ் எல்லாத்துக்கும் அந்த ஐஜன் வேல்யூஸோட மல்டிப்ளிசிட்டி, இந்த வேல்யூ வந்துட்டு n மைனஸ் ரேங்க் ஆஃப் A மைனஸ் லாம்டா ஐயா இருக்குமா அப்படின்னு செக் பண்ணணும். சப்போஸ் லாம்டாவுக்கு உங்களுக்கு ரெண்டு வேல்யூஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, 2, 3 அப்படின்னா இந்த ரெண்டு வேல்யூக்குமே இந்த செகண்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதா அப்படின்னு செக் பண்ணணும். இந்த ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அப்படின்னாக்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த மேட்ரிக்ஸை நம்மளால் டயகனலைஸ் பண்ண முடியும். இப்போ இதை நம்ம டெஸ்ட் பண்ணலாம். அதுக்கு நமக்கு லாம்டாவோட வேல்யூஸ் ஃபர்ஸ்ட் தேவைப்படுதா? ஸோ லாம்டா கண்டுபிடிச்சிடலாம். லாம்டாங்கிறது ஐஜன் வேல்யூ. இந்த ஐஜன் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுவோம். தட் இஸ் டிட்டர்மினன்ட் A minus lambda I equal to 0. இதான் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். அண்ட் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் வந்துட்டு 2 by 2 மேட்ரிக்ஸ். ஸோ இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் கிடைக்கும். அது வந்துட்டு இந்த ஃபார்மில் இருக்கும். இப்போ இதில் உள்ள இந்த S1 S2 கண்டுபிடிச்சிடலாம். S1 கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்வோம்னா, கொடுத்துருக்கக்கூடிய அந்த மேட்ரிக்ஸோட மெயின் டயகோனல் எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம். இங்கே மெயின் டயகோனல் எலிமெண்ட்னா இந்த ரெண்டு எலிமெண்ட் தான். தட் இஸ் 1ம் 1 தான். ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 2ன்னு கிடைக்கும். அடுத்தது S2 கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஃபார்முலா என்னதுன்னா, டிட்டர்மினன்ட் வேல்யூ ஆஃப் A. கொடுத்துருக்கக்கூடிய அந்த மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூவை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா -8 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இந்த S1 S2 ரெண்டு வேல்யூவையும் கொண்டு இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1ல் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணுனா நமக்கு இப்படி ஒரு செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன் கிடைக்கும். இப்போ இதை சால்வ் பண்ணுனா லாம்டாவுக்கு ரெண்டு வேல்யூஸ் கிடைக்கும். இந்த வேல்யூவை கண்டுபிடிக்க நீங்கள் கண்டிப்பாக கால்குலேட்டரை யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். பிகாஸ் இந்த ப்ராப்ளமே ரொம்ப லென்த்தியாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவு நீங்கள் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி ஐஜன் வேல்யூஸ் எல்லாம் கண்டுபிடிங்க. ஓகேவா? உங்கள் கால்குலேட்டரில் ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கக்கூடிய அந்த ஆப்ஷன் இல்லை அப்படின்னாக்க ஆர்டினரி மெத்தட்லேயே செய்யுங்க. ஆர்டினரி மெத்தடில் வந்துட்டு ரெண்டு வேயில் செகண்ட் டிகிரி ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம். ஒன்று வந்துட்டு -b + or - b² - 4ac / 2a இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி லாம்டாக்கு வேல்யூஸ் கண்டுபிடிக்கலாம். அல்லது இந்த ஈக்குவேஷனுக்கு லெஃப்ட் சைடை இதே போல் ஃபேக்டராக மாற்றி வச்சுட்டும் லாம்டாக்கு வேல்யூஸை கண்டுபிடிக்கலாம். இங்கே கான்ஸ்டன்ட்டாக வந்துட்டு -8 அண்ட் லாம்டாவோட கோஎஃபிஷியன்ட் வந்துட்டு -2. இப்போ ரெண்டு நம்பரை எடுத்து ப்ராடக்ட் பண்ணுனா அதோட வேல்யூ -8 வரணும். சேம் 2 நம்பரை எடுத்து ஆட் பண்ணிங்கன்னா -2 வரணும். அப்படிப்பட்ட ரெண்டு நம்பர்ஸ் எதெல்லாம்னா -4ம் +2 தான். பிகாஸ் -4 and 2 ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா -8 வந்துடும். -4 + 2னா -2 வந்துடும். ஸோ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடை நம்ம இதே போல் ஃபேக்டராக எழுதிடலாம். இங்கே இந்த ரெண்டு ஃபேக்டர்லேயும் இருக்கக்கூடிய அந்த நம்பர் பாருங்கள், ரியல் நம்பர் தான். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஆப்வியஸ்லி ட்ரூ ஆகிடுச்சு.
இங்கே இந்த ரெண்டு ஃபேக்டரையும் ப்ராடக்ட் பண்ணுனா வேல்யூ 0 வருது அப்படின்னாக்க இதுலேருந்து நம்ம ரெண்டு ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் ஈக்குவல் டு 0, தென் செகண்ட் ஃபேக்டர் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஃபேக்டர்லேருந்து -4 ரைட் சைடில் எடுங்க, லாம்டாக்கு +4 கிடைக்கும். செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து இந்த +2 ரைட் சைடில் எடுத்தீங்கன்னா லாம்டாக்கு வேல்யூ -2 கிடைக்கும். ஸோ இங்கே லாம்டாவுக்கு ரெண்டு வேல்யூஸ் இருக்குது இல்லாமல் +4 அண்ட் -2. இந்த ரெண்டும் தான் ஐஜன் வேல்யூஸ் அண்ட் ரெண்டு வேல்யூஸும் ரியலாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. அண்ட் செகண்ட் கண்டிஷன் செக் பண்ணுறதுக்கு இந்த ரெண்டு ஐஜன் வேல்யூஸோட மல்டிப்ளிசிட்டி நமக்கு வேணும். மல்டிப்ளிசிட்டிங்கிறது என்னதுனாக்க இந்த லாம்டாவோட வேல்யூ எத்தனை டைம் அக்கர் ஆகிருக்குதோ அந்த கவுண்ட், அதுதான் மல்டிப்ளிசிட்டி. இங்கே 4 வந்துட்டு ஒரே ஒரு டைம் தான் இருக்குது. ஸோ 4ஓட மல்டிப்ளிசிட்டி 1. அண்ட் -2 வந்துட்டு இங்கே ஒரே ஒரு டைம் தான் இருக்குது. ஸோ -2ங்கிற அந்த ஐஜன் வேல்யூக்கு மல்டிப்ளிசிட்டியும் 1 தான். சப்போஸ் உங்களுக்கு இங்கே லாம்டாவோட வேல்யூ வந்துட்டு 4,4, தட் இஸ் ஒரே ஐஜன் வேல்யூ தான் பட் ரிப்பீட் ஆகிருக்குது அப்படின்னா இங்கே வந்துட்டு 4 2 டைம்ஸ் அக்கர் ஆகிருக்குது. ஸோ 4 அப்படிங்கிற அந்த ஐஜன் வேல்யூவோட மல்டிப்ளிசிட்டி வந்துட்டு 2 இருக்கும். இப்போ நம்ம செகண்ட் கண்டிஷன் செக் பண்ணலாம். இங்கே ரெண்டு டிஃப்ரெண்ட் ஐஜன் வேல்யூ இருக்கிறதுனால ரெண்டு கேஸாக செகண்ட் கண்டிஷனை செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இங்கே லாம்டாக்கு வேல்யூ வந்துட்டு 4 இருந்தது அண்ட் 4க்கு மல்டிப்ளிசிட்டி வந்துட்டு 1 தான். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னாக்க A மைனஸ் லாம்டா I அந்த மேட்ரிக்ஸாக கண்டுபிடிக்கணும். லாம்டாக்கு பதிலாக இங்கே 4 ஃபர்ஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணணும். A அப்படிங்கிறது கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ், தென் -4 இன்டூ I அப்படிங்கிறது யூனிட் மேட்ரிக்ஸ். இப்போ இந்த 4 அப்படி இந்த செகண்ட் மேட்ரிக்ஸோட ப்ராடக்ட் பண்ணணும்னா இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். இப்போ இந்த மேட்ரிக்ஸ்லேருந்து இதை மைனஸ் பண்ணலாம். அதுக்கு சேம் பிளேசஸில் உள்ள வேல்யூஸ் மைனஸ் பண்ணாலே போதும். தட் இஸ் 1 - 4 அப்படின்னா -3 வரும். இங்கே 3 - 0னா 3 தான். தென் செகண்ட் ரோவில் இங்கே 3 இருக்குது, இங்கே 0 இருக்குது. 3 - 0னா 3, 1 - 4னா -3. இதுதான் A - 4I அப்படிங்கிற அந்த மேட்ரிக்ஸ். பட் நமக்கு என்ன வேணும்னா ரேங்க் ஆஃப் A - 4I இதோட வேல்யூ தான் வேணும். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா A - 4I அப்படிங்கிற அந்த மேட்ரிக்ஸ், இதை வந்துட்டு ரோ எக்லான் ஃபார்முக்கு மாற்றணும். தட் இஸ் முடிஞ்ச அளவு லாஸ்ட் ரோவில் இருந்து இங்கே இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்டையும் 0 ஆக்க முடியுதா அப்படின்ட்டு ரோ ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி செக் பண்ணணும். இதில் இந்த செகண்ட் ரோவில் உள்ள எலிமெண்ட்டை ஃபர்ஸ்ட் ரோவில் உள்ள எலிமெண்ட் கூட ஆட் பண்ணிங்கன்னா செகண்ட் ரோ ஃபுல்லாக 0வாக மாறிடும். தட் இஸ் திஸ் மேட்ரிக்ஸ் ஆல்சோ ஈக்குவலன் டு ஃபர்ஸ்ட் ரோவை நம்ம ஒன்றுமே செய்யலை. ஸோ அதில் உள்ள வேல்யூஸ் அப்படியே தான் இருக்கும். பட் செகண்ட் ரோ கூட ஃபர்ஸ்ட் ரோவை ஆட் பண்ணி எழுத போகிறோம். யூஸ்வலாக ஃபர்ஸ்ட் ரோவை R1னையும் செகண்ட் ரோ R2னையும் டினோட் பண்ணுவோம். ஸோ R2க்கு பதிலாக R2 + R1. ஸோ செகண்ட் ரோவில் என்னென்ன வேல்யூஸ் வரும் பாருங்க. -3 + 3னா 0, தென் 3 - 3னா 0. செகண்ட் ரோ ஃபுல்லாக 0 ஆயிட்டு. ஃபர்ஸ்ட் ரோவில் தான் நான்-0 எலிமெண்ட் இருக்குது. ஸோ இங்கே ஒரே ஒரு ரோவில் தான் நான்-0 எலிமெண்ட் இருக்குது. ஸோ இந்த மேட்ரிக்ஸுக்கு ரேங்க் வந்துட்டு 1 தான். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா n மைனஸ் ரேங்க் ஆஃப் A - 4I இதோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். இங்கே கொடுத்துருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் வந்துட்டு ஒரு 2/2 மேட்ரிக்ஸ். ஸோ n-க்கு வேல்யூ 2. தட் இஸ் இதுதான் n. ஓகேவா? சப்போஸ் 3/3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா n-க்கு வேல்யூ 3ஆக இருக்கும். ஸோ n மைனஸ் ரேங்க் ஆஃப் A - 4I இதோட வேல்யூ வந்துட்டு n-க்கு வேல்யூ 2 மைனஸ் ரேங்க் ஆஃப் A - 4I-க்கு வேல்யூ 1. 2 - 1னா 1. இப்போ நம்ம என்ன செக் பண்ணணும்னா இந்த வேல்யூ வந்துட்டு லாம்டா = 4ங்கிற இந்த ஐஜன் வேல்யூக்கு மல்டிப்ளிசிட்டிக்கு ஈக்குவலாக இருக்கா பார்க்கணும். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் 4 அப்படிங்கிற அந்த ஐஜன் வேல்யூவோட மல்டிப்ளிசிட்டி வந்துட்டு 1 தான். ஸோ இங்கே வந்துட்டு இந்த ரெண்டு வேல்யூவும் ஈக்குவலாக இருக்குது. தேர்ஃபோர் லாம்டா = 4ங்கிற இந்த ஐஜன் வேல்யூக்கு செகண்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அடுத்தது நெக்ஸ்ட் ஐஜன் வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஐஜன் வேல்யூக்கும் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்க்கணும். தட் இஸ் இங்கே வந்துட்டு அடுத்த ஐஜன் வேல்யூ வந்துட்டு -2, இதோட மல்டிப்ளிசிட்டியும் 1 தான். இப்போ நம்ம ரேங்க் ஆஃப் A - λI இதோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். இங்கே லாம்டாக்கு வேல்யூ -2 இல்லை. ஸோ A - 2I இந்த மேட்ரிக்ஸுக்கு ரேங்கை கண்டுபிடிக்கணும். இங்கே -× ப்ளஸ்ஸாக மாறிடும். தட் இஸ் A + 2I இந்த மேட்ரிக்ஸை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ரேங்கை கண்டுபிடிக்கணும். இது கண்டுபிடிக்கிறதுக்கு மேட்ரிக்ஸ் A தென் +2 இன்ட்டு இது மேட்ரிக்ஸ் I இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னாக்க நமக்கு இந்த மேட்ரிக்ஸ் கிடைக்கும். இதுதான் மேட்ரிக்ஸ் A - 2I. இப்போ நம்ம இந்த மேட்ரிக்ஸுக்கு ரேங்கை கண்டுபிடிக்கணும். அதுக்கு இந்த மேட்ரிக்ஸை ரோ எக்லான் ஃபார்முக்கு மாற்றணும். தட் இஸ் ஏதாவது ரோஸை ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணி அப்படியெல்லாம் செய்தால் கம்ப்ளீட்டாக ஏதாவது ரோவில் உள்ள வேல்யூ சீராகுதா அதை நீங்கள் செக் பண்ணுங்க. இதில் பாருங்க ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் செகண்ட் ரோ எலிமெண்ட் அப்படியே சேமாக தான் இருக்குது. ஸோ ஜஸ்ட் செகண்ட் ரோவில் உள்ள எலிமெண்ட்டை ஃபர்ஸ்ட் ரோ கூட மைனஸ் பண்ணணும் அப்படின்னாக்க உங்களுக்கு செகண்ட் ரோ ஃபுல்லாக 0 ஆயிரும். ஸோ இங்கே நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம்னா R2க்கு பதிலாக R2 - R1 இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ரோவில் உள்ள எலிமெண்ட் அது அப்படியே இருக்கட்டும். 3 - 3னா 0, இங்கே 3 - 3னா 0. இப்போ இதில் பாருங்கள் செகண்ட் ரோவில் உள்ள எல்லா எலிமெண்ட்டும் 0 ஆயிடுச்சு. ஸோ அதை அப்படியே விட்டுருங்க.
ஃபர்ஸ்ட் ரோவில் மட்டும்தான் நான் ஜீரோ வேல்யூஸ் இருக்குது. தட் இஸ் ஒரே ஒரு ரோவில் தான் நான் ஜீரோ எலிமெண்ட் இருக்குது. ஸோ இங்கே இந்த மேட்ரிக்ஸோட ரேங்க் வந்துட்டு 1. இப்போ நம்ம செகண்ட் கண்டிஷனுக்கு ரைட் சைடுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கலாம். செகண்ட் கண்டிஷனுக்கு ரைட் சைடுக்கு வேல்யூ இவ்வளோ தான். தட் இஸ் n மைனஸ் ரேங்க் ஆஃப் a மைனஸ் லாம்டா i. இதோட வேல்யூ என்ன வரும்னா இங்கே என்னுக்கு வேல்யூ 2 அண்ட் இந்த மேட்ரிக்ஸுக்கு ரேங்க் ப்ரீவியஸாக கண்டுபிடிச்சோம் 1. ஸோ 2 மைனஸ் 1னா 1 தான். இந்த வேல்யூ வந்துட்டு இந்த -2ங்கிற ஐஜன் வேல்யூக்கு மல்டிப்ளிசிட்டிக்கு ஈக்குவலாக இருக்குதான்னு பார்க்கணும். அண்ட் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இந்த -2 அப்படிங்கிற ஐஜன் வேல்யூக்கு மல்டிப்ளிசிட்டி வந்துட்டு 1 தான். ஸோ இங்கே வந்துட்டு இந்த லெஃப்ட் சைடுக்கு வேல்யூ ரைட் சைடுக்கு வேல்யூவும் ஈக்குவலாக இருக்குது. இங்கே எல்லா ஐஜன் வேல்யூஸும் செகண்ட் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. ஸோ கண்டிப்பாக கொடுத்துருக்கக்கூடிய அந்த மேட்ரிக்ஸ் ஏயை நம்மளால் டயகனலைஸ் பண்ண முடியும். எப்படி டயகனலைஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு Q அப்படிங்கிற மேட்ரிக்ஸை கண்டுபிடிக்கணும். இந்த Q அப்படிங்கிற அந்த மேட்ரிக்ஸில் உள்ள காலம் எலிமெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸோட ஐஜன் வெக்டர்ஸ். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் நம்ம வந்துட்டு ஐஜன் வெக்டர்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கலாம். இந்த ஐஜன் வெக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யூஸ்வலாக இந்த இக்குவேஷனை தான் யூஸ் பண்ணுவோம். தட் இஸ் a மைனஸ் லாம்டா i தி ஹோல் இன்டு x ஈக்குவல் டு 0. இதில் a மேட்ரிக்ஸ் அப்புறம் i மேட்ரிக்ஸ் அப்புறம் x 3 வேல்யூவையும் அடுத்த ஸ்டெப்பில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அண்ட் ஆல்சோ இந்த ரைட் சைடில் வேல்யூ இருக்குது இல்லையா 0 அதையும் இப்படி காலம் மேட்ரிக்ஸாக எழுதிடலாம். அண்ட் இங்கே a மேட்ரிக்ஸ் வந்துட்டு 2/2 மேட்ரிக்ஸாக இருக்கிறதுனால இந்த கேபிட்டல் எக்ஸை இதே போல் 2 எலிமெண்ட் உள்ள காலம் வெக்டாராக எழுதிடணும். x1 x2. சப்போஸ் கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் வந்துட்டு 3/3 மேட்ரிக்ஸாக இருந்ததுன்னா இந்த கேபிட்டல் எக்ஸை x1 x2 x3 அப்படின்னு 3 எலிமெண்ட் உள்ள காலம் மேட்ரிக்ஸாக எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம இந்த லாம்டாவை கொண்டு இது கூட ப்ராடக்ட் பண்ணிவிட்டு இந்த மேட்ரிக்ஸ்லேருந்து இந்த மேட்ரிக்ஸை மைனஸ் பண்ணி எழுதிடலாம். இங்கே லாம்டாவை இந்த மேட்ரிக்ஸ் கூட ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா இந்த எலிமெண்ட் லாம்டாவாக மாறிடும், இதுவும் லாம்டாவாக மாறிடும். ரிமைனிங் 2 பிளேசஸ்லேயும் 0 தான் இருக்கும். இப்போ இந்த மேட்ரிக்ஸ்லேருந்து இதை மைனஸ் பண்ணிடலாமா? 2 மேட்ரிக்ஸ் மைனஸ் பண்ணுறதுக்கு சேம் பிளேசஸில் உள்ள எலிமெண்ட்டை மைனஸ் பண்ணணும். தட் இஸ் 1 மைனஸ் லாம்டா அதான் இங்கே வரும். தென் 3 மைனஸ் 0 அது இங்கே வரும். தென் 3 மைனஸ் 0 அந்த எலிமெண்ட் இங்கே வரும். தென் 1 மைனஸ் லாம்டா அந்த எலிமெண்ட் இங்கே வரும். தென் இன்டூ இந்த மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ. இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த 2 மேட்ரிக்ஸையும் அடுத்தது ப்ராடக்ட் பண்ணிடலாம். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா இந்த ஃபர்ஸ்ட் ரோவில் உள்ள எலிமெண்ட் கூட இங்கே உள்ள காலம் எலிமெண்ட்டை ப்ராடக்ட் பண்ணி ஆட் பண்ணி எழுதணும். தட் இஸ் இந்த எலிமெண்ட் 1 மைனஸ் லாம்டா இன்டூ இங்கே உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். தென் ப்ளஸ் அடுத்து இந்த எலிமெண்ட் 3 இன்டூ இங்கே உள்ள செகண்ட் எலிமெண்ட். இதுதான் ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்கும். அடுத்தது இங்கே இருக்கக்கூடிய இந்த செகண்ட் ரோவில் உள்ள எலிமெண்ட் கூட இந்த காலம் வேல்யூவை ப்ராடக்ட் பண்ணி ஆட் பண்ணி எழுதணும். அப்போ 3 இன்டூ x1 அது ஃபர்ஸ்ட்டாக வரும். தென் ப்ளஸ் இங்கே இருக்கக்கூடிய 1 மைனஸ் லாம்டா இன்டூ x2. இவ்வளவும் நமக்கு அடுத்த ஸ்டெப்பில் லெஃப்ட் சைடில் இருக்கும், ரைட் சைடில் இந்த மேட்ரிக்ஸ் இருக்கும். தட் இஸ் நமக்கு இந்த ஸ்டெப் கிடைக்கும். இதில் லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடில் 2 மேட்ரிக்ஸும் ஈக்குவலாக இருக்குதா? ஸோ கரஸ்பாண்டிங் பிளேசஸில் உள்ள வேல்யூஸ் தான் ஈக்குவலாக இருக்கும். தட் இஸ் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ரைட் சைடில் இருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் கூட ஈக்குவலாக இருக்கும். அப்போ இந்த இக்குவேஷன் கிடைக்கும். அதே போல் இந்த செகண்டாக இருக்கக்கூடிய இந்த எலிமெண்ட் இங்கே செகண்டாக இருக்கக்கூடிய 0 குள்ளாரில் ஈக்குவலாக இருக்கும். அப்போ இந்த இக்குவேஷன் கிடைக்கும். இதை இக்குவேஷன் 2 இதை 3 அஸ்யூம் பண்ணிக்கலாம். தட் இஸ் இங்கே வந்துட்டு a மைனஸ் லாம்டா i தி ஹோல் இன்டு x ஈக்குவல் டு 0. இந்த இக்குவேஷனை தான் இதே போல் சிம்பிளிஃபை பண்ணி வச்சிருக்கோம். இப்போ நம்ம ஐஜன் வெக்டர்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். ஆல்ரெடி நம்ம லாம்டாவுக்கு 2 வேல்யூஸ் கண்டுபிடிச்சிருக்கிறோம், 4 மைனஸ் 2. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸில் லாம்டாக்கு 4 அப்படின்னு அசியூம் பண்ணிட்டு அதுக்கு கரஸ்பாண்டிங் ஐஜன் வெக்டர் கண்டுபிடிக்கணும். செகண்ட் கேஸில் லாம்டாக்கு -2 அதை சூஸ் பண்ணிட்டு அதுக்கு கரஸ்பாண்டிங்காக உள்ள ஐஜன் வெக்டரை கண்டுபிடிக்கணும். ஓகே, இந்த கேஸில் லாம்டாக்கு 4 அப்படின்னு நம்ம எடுத்துருக்கிறோம் பார்த்தீங்களா? ஸோ லாம்டாக்கு பதிலாக 4 அப்படின்னு இந்த 2 இக்குவேஷன்லையும் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணணும், இந்த பிளேஸ்லையும் இந்த பிளேஸ்லையும். அப்போ நமக்கு இந்த 2 இக்குவேஷனும் இப்படி கிடைக்கும். இந்த 2 இக்குவேஷன்லையும் பாருங்க காமன் டிவைசஸ் 3 இருக்குது. தட் இஸ் இந்த ஃபர்ஸ்ட் இக்குவேஷனில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் -3 செகண்ட் எலிமெண்ட் +3. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இக்குவேஷனை -3ஆல் நீங்கள் டிவைட் பண்ணினீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இப்படி மாறிடும். செகண்ட் ஈக்குவேஷனை 3ஆல் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா செகண்ட் ஈக்குவேஷன் இப்படி மாறிடும். இதில் இந்த 2 ஈக்குவேஷனுமே பாருங்க சேமாக தான் இருக்குது. எப்போதுமே கொடுத்துருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் 2/2 மேட்ரிக்ஸாக இருந்ததுன்னா நீங்கள் ஐஜன் வெக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறப்ப இதே போல் 2 ஈக்குவேஷன் வரும் பார்த்தீங்களா? ரெண்டும் எப்போதுமே சேமாக தான் இருக்கும். ஸோ இதுலேருந்து ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் எடுத்து x1 x2 வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். தட் இஸ் இதில் வந்துட்டு x1 மைனஸ் x2 ஈக்குவல் டு 0 இருக்குது. இதில் x2 ரைட் சைடில் எடுத்துடலாம். ஸோ x1 ஈக்குவல் டு x2 கிடைக்கும். இப்போ இதில் பாருங்கள் 2க்கு கோஎஃபிஷியன்ட்டும் 1 தான். இதை வந்துட்டு நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா x1/1 ஈக்குவல் டு x2/1. இங்கே டினாமினேட்டரில் இருக்கிறது தான் இந்த x1 x2 வேல்யூஸ். ஸோ x1 வேல்யூ 1 x2 வேல்யூ 1. ஸோ ஐஜன் வெக்டார்ஸ் வந்துட்டு இதே போல் 1 1 அப்படின்னு கிடைக்கும். அடுத்தது லாம்டாவுக்கு -2 இருக்கிறப்ப உள்ள ஐஜன் வெக்டாராக கண்டுபிடிக்கணும். இதுக்கு நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 2 and 3ல லாம்டாவுக்கு பதிலாக -2 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ ஈக்குவேஷன் நம்பர் 2 and 3 இப்படி ரெடியூஸ் ஆயிரும். இதில் 2 ஈக்குவேஷனும் சேமாக தான் இருக்குது. அண்ட் 2லையும் பாருங்கள் கோஎஃபிஷியன்ட் எல்லாம் 3ஆல் டிவைட் பண்ணுறது போல இருக்குது. ஸோ இந்த 2 ஈக்குவேஷனையும் 3ஆல் டிவைட் பண்ணி இதே போல் எழுதிக்கலாம். இப்போ இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி நம்ம x1 x2 வேல்யூவை அடுத்தது கண்டுபிடிக்கணும்.
இதில் வந்துட்டு x2 ரைட் சைடில் எடுத்தோம்னா x1 ஈக்குவல் டு -x2 அப்படின்னு கிடைக்கும். இப்போ ரைட் சைடில் x2க்கு கோஎஃபிஷியன்ட் 1, லெஃப்ட் சைடில் x1க்கு கோஎஃபிஷியன்ட் +1. இப்போ இதில் இந்த x1 x2ஓட கோஎஃபிஷியன்ட்டை அடுத்த சைடுக்கு கொண்டு போயிடலாம். அப்போ அந்த ரெண்டு நம்பரும் டினாமினேட்டருக்கு போயிடும். பிகாஸ் ரெண்டுமே ப்ராடக்ட்டில் இருக்குதா. தட் இஸ் இந்த இக்குவேஷனை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா x1 டிவைடட் பை இங்கே இருக்கக்கூடிய -1 வந்துடும் ஈக்குவல் டு x2 டிவைடட் பை இங்கே இருக்கக்கூடிய +1 வந்துடும். பட் ப்ரீவியஸ் கேஸில் உங்களுக்கு x1 ஈக்குவல் டு x2 அப்படின்னு கிடச்சிருந்தது. ரெண்டு கோஎஃபிஷியன்ட்டும் 1 தான். அண்ட் டினாமினேட்டர் 1 இல்லைன்னா நம்ம அந்த டினாமினேட்டரை 1 அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். எப்போதுமே இந்த x1 x2 அதுக்கு டினாமினேட்டரில் வரக்கூடிய அந்த வேல்யூஸ் தான் x1 x2ஓட வேல்யூஸாக இருக்கும். அதுதான் ஐஜன் வெக்டார்ஸாகவும் இருக்கும். ஸோ எப்போதுமே நம்ம இந்த ஃபார்மில் ரீஅரேஞ்ச் பண்ணணும். ஸோ x1 x2ஓட கோஎஃபிஷியன்ட் 1 இருந்ததுன்னா இப்படி டைரெக்டாகவே எழுதிடலாம். பட் இங்கே 1 இல்லாமல் வேறு நம்பர்ஸ் இருந்தது அப்படின்னாக்க இதே போல் கிராஸாக மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா. இப்போ இதில் பாருங்கள் x1க்கு டினாமினேட்டர் -1, x2க்கு டினாமினேட்டரில் +1 இருக்குதா. இந்த ரெண்டும் தான் x1 x2ஓட வேல்யூஸ். தட் இஸ் x1க்கு வேல்யூ -1, x2க்கு வேல்யூ +1. ஸோ இதுதான் lambda equal to -2 இருக்கிறப்ப உள்ள corresponding eigenvectors. இங்கே இந்த eigenvector -1 1க்கு பதிலாக 1 -1 அப்படி வந்தாலும் கரெக்டு தான். அடுத்தது இன்வெர்டிபிள் மேட்ரிக்ஸ் கியூவை ஃபார்ம் பண்ணிடலாம். ஒரு மேட்ரிக்ஸை எப்போ இன்வெர்டிபிள்னு சொல்லுவோம்னா அதில் உள்ள காலம் வெக்டார்ஸ் எல்லாம் லீனியர்லி இண்டிபெண்ட்டாக இருக்கணும். இந்த கியூ மேட்ரிக்ஸில் உள்ள காலம் எலிமெண்ட் எல்லாம் ஐஜன் வெக்டார்ஸாக இருக்கும். ஸோ இந்த மேட்ரிக்ஸ் கியூ இன்வெர்டிபிளாக இருக்கணும்னா இங்கே நம்ம கண்டுபிடிச்ச இந்த ரெண்டு ஐஜன் வெக்டார்ஸும் இண்டிபெண்ட்டாக இருக்கணும். இந்த லீனியர்லி இண்டிபெண்டன்ட் செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் நம்ம கண்டுபிடிச்ச அந்த ரெண்டு ஐஜன் வெக்டார்ஸையும் இதே போல் காலம் வைஸ் எழுதிட்டு இதுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூவை கண்டுபிடிக்கணும். இங்கே இதுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்துட்டு +2. இந்த வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த ஐஜன் வெக்டார்ஸோட டிட்டர்மினன்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னாக்க இந்த ரெண்டு ஐஜன் வெக்டார்ஸும் லீனியர்லி இண்டிபெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மேட்ரிக்ஸ் கியூ வந்துட்டு எப்படி இருக்கும்னாக்க நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்ச ஃபர்ஸ்ட் ஐஜன் வெக்டார் வந்துட்டு இது வந்துட்டு செகண்ட் ஐஜன் வெக்டார். தட் இஸ் இது வந்துட்டு 4 அப்படிங்கிற ஐஜன் வேல்யூக்கு கரஸ்பாண்டிங்காக உள்ள ஐஜன் வெக்டார். இது வந்துட்டு -2 அப்படிங்கிற அந்த ஐஜன் வேல்யூக்கு கரஸ்பாண்டிங்காக உள்ள ஐஜன் வெக்டார். இப்போ நம்ம கியூ இன்வர்ஸ் அடுத்தது கண்டுபிடிக்கணும். இந்த கியூ அப்படிங்கிற மேட்ரிக்ஸ் வந்துட்டு 2/2 மேட்ரிக்ஸாக இருக்கிறதுனால கியூ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி தான். இதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா 1 டிவைடட் பை இந்த கியூ மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் வேல்யூ தென் இன்டு நியூமரேட்டரில் என்ன வரோம்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த ரெண்டு எலிமெண்ட்டையும் ஜஸ்ட் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். தட் இஸ் இங்குள்ள நம்பர் இங்கே வந்துடும், இங்குள்ள நம்பர் இங்கே மாறிடும். ரெண்டு வேல்யூவும் இங்கே ஒன்றா இருக்கிறதுனால சேம் வேல்யூ தான் அகைன் வரும். நெக்ஸ்ட் என்ன செய்யணும்னா இந்த ரெண்டு நம்பர்ஸுக்கு சைனையும் சேஞ்ச் பண்ணணும். ப்ளஸ் இருந்தால் மைனஸ் ஆக்கணும், மைனஸ் இருந்தால் ப்ளஸ் ஆக்கணும். ஸோ இந்த நம்பர் வந்துட்டு ப்ளஸ்ஸாக மாறிடும் இங்கே, அண்ட் இந்த நம்பர் வந்துட்டு இங்கே மைனஸாக மாறிடும். பட் 3/3 மேட்ரிக்ஸுக்கு இன்வர்ஸ் இதே போல் கண்டுபிடிக்க மாட்டோம். அது கண்டுபிடிக்கிறதுக்கு வேறு ஃபார்முலா இருக்குது. அண்ட் 3/3 மேட்ரிக்ஸாக இருந்தது அப்படின்னாக்க நீங்கள் இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ்வலாக உள்ள ஃபார்முலா யூஸ் பண்ணாதீங்க. கால்குலேட்டர்லேயே ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஷார்ட்கட் மெத்தட் இருக்குது. அதையே யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். பிகாஸ் உங்களுக்கு செகண்ட் அண்ட் லாஸ்ட் யூனிட் ரெண்டு யூனிட்லேயுமே மோஸ்ட்லி எல்லா ப்ராப்ளமும் மேட்ரிக்ஸ் ப்ராப்ளமாக இருக்குது. ரெண்டு யூனிட்லேயும் டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிப்போம் அண்ட் ஆல்சோ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் எல்லாம் வரும். ஸோ நீங்கள் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி ஒரு மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் வேல்யூ, அப்புறம் அதுக்கு இன்வர்ஸ் வேல்யூ, அப்புறம் ரெண்டு மேட்ரிக்ஸோட ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறது இதெல்லாம் படித்து வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களால் எக்ஸாம் ஹாலில் எல்லா ப்ராப்ளத்தையும் கம்ப்ளீட் பண்ண முடியும். அல்லது கண்டிப்பாக உங்களுக்கு டைம் பத்தாது. புரியுதாம்மா? பட் நீங்கள் கால்குலேட்டர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னாக்க ஒரு மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறது ஜஸ்ட் 1 மினிட்டுக்கு உள்ளாடியே உங்களால் கண்டுபிடிச்சிட முடியும். அதுவும் நீங்கள் 2 or 3 ப்ராப்ளம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க ஜஸ்ட் 30 செகண்டில் கூட உங்களால் ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். சப்போஸ் உங்களுக்கு கால்குலேட்டர் யூஸ் பண்ணி இந்த வேல்யூஸ் எல்லாம் கண்டுபிடிக்க தெரியல அப்படின்னாக்க நான் அந்த வீடியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம அந்த டயகோனல் மேட்ரிக்ஸ் டியோட வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். மேட்ரிக்ஸ் டி கண்டுபிடிக்கிறதுக்கு உள்ள ஃபார்முலா என்னதுன்னா கியூ இன்வர்ஸ் ஏ இன்ட்டு கியூ. இதுதான் மேட்ரிக்ஸ் கியூ இன்வர்ஸ்க்கு வேல்யூ. இது மேட்ரிக்ஸ் ஏயோட வேல்யூ, இது வந்துட்டு மேட்ரிக்ஸ் கியூ. இப்போ இந்த 3 மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணினீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு டயகோனல் மேட்ரிக்ஸ் கிடைக்கும். இங்கே நீங்கள் இந்த 3 மேட்ரிக்ஸையும் ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. பிகாஸ் இந்த 3 மேட்ரிக்ஸையும் ப்ராடக்ட் பண்ணினீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு ஆன்சர் இப்படி தான் கிடைக்கும். தட் இஸ் இதில் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு தெரியும் இந்த மெயின் டயகோனல் எலிமெண்ட்டில் ஆல்ரெடி நீங்கள் கண்டுபிடிச்ச ஐஜன் வேல்யூ தான் இருக்கும். ரிமைனிங் பிளேசஸில் 0 தான் வரும் நீங்கள் இந்த 3 மேட்ரிக்ஸையும் ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா. ஸோ நீங்கள் ப்ராடக்ட் பண்ணாமலே டைரெக்டாக இந்த ஆன்சர் எழுதிடலாம். பட் இதில் இருக்கக்கூடிய இந்த ஐஜன் வேல்யூக்கு ஆர்டர் கரெக்டாக எழுதணும். இங்கே 4 தான் வரும், இங்கே -2 தான் வரும். எதனாலனா நீங்கள் ஆல்ரெடி கியூ
மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க பாருங்க. அதில் ஃபர்ஸ்ட் காலமில் ஐஜன் வேல்யூ 4க்கு கரஸ்பாண்டிங் ஐஜன் வெக்டாரை தான் எழுதியிருக்கீங்க. செகண்ட் காலமில் -2ங்கிற ஐஜன் வேல்யூக்கு கரஸ்பாண்டிங் ஐஜன் வெக்டாரை எழுதியிருக்கீங்க. ஸோ இந்த ஆர்டரில் நீங்கள் எழுதியிருக்கிறதுனால நீங்கள் கண்டுபிடிச்ச டி அப்படிங்கிற அந்த டயகோனல் மேட்ரிக்ஸில் ஐஜன் வேல்யூஸ் இப்படி தான் இருக்கும். சப்போஸ் நீங்கள் இங்கே ஃபர்ஸ்ட்டாக -2 ஐஜன் வேல்யூக்கு கரஸ்பாண்டிங்காக உள்ள ஐஜன் வெக்டாரையும் செகண்ட் காலமில் 4 அப்படிங்கிற ஐஜன் வேல்யூக்கு கரஸ்பாண்டிங் ஐஜன் வெக்டார்ஸையும் எழுதுனீங்கன்னா டயகோனல் மேட்ரிக்ஸ் வந்துட்டு -2 0 0 4 அப்படின்னு கிடைக்கும். உங்களுக்கு எந்த ஆன்சர் வந்தாலும் கரெக்ட் தான், ஃபுல் மார்க் கொடுப்பாங்க.